தற்குறின்னு சொல்லி என்னுடைய சகோதர சகோதரிகளை டேக் பண்ண நினைக்கிறாங்களே, எதுக்காக இந்த பிராண்டிங் அண்ட் டேகிங்? இவங்க மீட்டிங் போய் பாத்தீங்களா ரீசெண்டா? அப்ப அந்த வீடியோவை பார்த்துட்டு டிஎம்கே இருக்கவங்க தற்குறின்னு சொல்லலாமா? நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிடல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். டிவிகே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய சகோதர சகோதரிகள் எங்க படிச்சாங்க? இதே தமிழ்நாடு மண்ணில பிறந்து தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம்ல உருவான என்னுடைய சகோதர சகோதரிகளை தற்குறின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்க இருந்து வந்தது? இல்ல நான் என்ன சொல்றீங்க? யுவதனுஷ்டி இந்த क्वेश्चन வச்சாலுமே நான் என்ன சொல்லுவேன், எனக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்த்தா தான் சொல்ல முடியும்னு நான் சொல்லுவேன். நீங்க ஓட் பண்ற பவர்னு ஒன்னு இருக்குல்ல, உங்க மனசுல ஒன்னு ஓடுது இல்ல, அது என்னன்னு எனக்கு தெரியும் இந்த காலகட்டத்துல. சார் அப்படிலாம் இல்ல சார். ஓகேவா? சரி, ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங், டோர் டு டோர் இன்னைக்கு என்ன மனநிலையில் இருக்காங்கன்றத நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? டிவிகே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ள என்னை இன்வைட் பண்ண மாதிரியான ஃபீலிங் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் வந்து கொடுத்தாரு. ஓகே, அப்ரோச் வந்து முதல்ல டிவிகே சைடுல இருந்தா உங்களுக்கு வந்து அப்சல்யூட்லி. ஏன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்த உடனே அவர் சொன்னது வந்து, இன்ஃபேக்ட் அது சொல்லும் போது எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் வருது. ரெண்டாவது ஸ்பெசிஃபிக்காக அவர் சொன்னார், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பத்தி நீங்க எடுக்கக்கூடிய லீகல் கிளாஸ் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்கு ஒரு பெரிய மேபி என்ன விமர்சிக்கிறவங்க அங்கங்க கட் பண்ணி போடுறது, இப்ப ஏஐ வந்ததுனால என் முகத்தை போட்டு தப்பான மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் பண்றது, இந்த ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. வணக்கம் சார். வணக்கம் சிவதனுஷ். நியூஸ் நீங்க வந்து தாவைக்கால இணைஞ்ச அந்த செய்தி எதனால தாவைக்கா, என்ன ரீசன்? தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் உடைய அந்த அரசியல்ல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவும், ரெண்டாவது அவருடைய அணுகுமுறை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதர், அவரை வந்து ரிசீவ் பண்ணிட்ட விதம், என்னை அங்கீகரித்த விதம், எனக்கு அவர் வந்து தேங்க் பண்ண விதம், டிவிகேங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் என்னை இன்வைட் பண்ண மாதிரி தெரியல, டிவிகே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ள என்னை இன்வைட் பண்ண மாதிரியான ஃபீலிங் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் வந்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட்டு இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு. ரெண்டாவது என்ன மாதிரி இருக்கக்கூடிய கிராமப்புறத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய படிப்பு வச்சு மட்டுமே வந்து மெட்ராஸில் சென்னையில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உயர்ந்திருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹோப்பு புரட்சி தளபதி விஜய் அவர்கள். ஸோ அதனால் வந்து அவர் அந்த அங்கீகாரம் கொடுத்ததுனால தான் டிவிகேல வந்து நான் ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறது நான் பெருமையாக சொல்ல முடியும். எந்த பாயிண்ட் சார் நம்ம வந்து, ஏன்னா நம்ம உங்க கூட நிறைய டிஸ்கஷனில் இருந்திருக்கோம், அப்போ எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி தாட் எங்களுக்கும் வந்தது கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க, ஒரு லீகல் ஆஸ்பெக்ட்லேருந்து பேசுவீங்க, அப்படி தானே இருந்திருக்கே தவிர எந்த இடத்துலையுமே ஓகே இவர் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி பேசுகிறார், இல்லை வந்து டிவிகேல ஜாயின் பண்ணணும் அப்படி நமக்கும் தோணல. ஸோ உங்களுக்கே தோணிருக்கும்ல ஒரு பாயிண்ட், ஓகே நம்ம வந்து போகலாம், நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது எந்த பாயிண்ட்டு, அந்த டெசிஷன் எடுத்தது இப்போ? இன்ஃபேக்ட் ஐ அப்ரிஷியேட். ஏன்னா நீங்கள் வந்து இதை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நான் எங்கேயுமே எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்டுமே எடுத்தது இல்லைன்னு. அதாவது டிவிகே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பப்ளிக் லைஃப்பில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து 2013 நான் இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாக அப்போல்லாம் காலேஜில் இருந்திருப்பீங்க, அஃப்கோர்ஸ் மேபி ஸ்கூலில் கூட இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2013 நான் வந்து பப்ளிக் லைஃப்பில் இருக்கேன். என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட், நான் ஒரு பெரிய ஃபேர்மில் பிக் 4ல் ஒர்க் பண்ணியிருந்தேன். கேபிஎம்ஜி, பிரைஸ்வாட்டர்ஹவுஸ்கூப், டெலாய்ட் அண்ட் எர்ன்ஸ்ட் அண்ட் யங்னு சொல்லிட்டு 4 ஃபேர்ம் தான் உலகத்துலேயே இருக்குது. அதில் பெஸ்ட் எம்ப்ளாயர் வந்து கேபிஎம்ஜி, லைலண்ட் பீட் மாவரிக் அண்ட் கியோ, ஒன் ஆஃப் தி குளோபல் ஃபேர்ம், கன்சல்டிங் ஃபேர்ம். அதில் வேலை கிடைக்கிறதே கஷ்டம். இன்றைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் இதில் ட்ராக் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஜென்ரலாக எல்லாருமே லைஃப் செட்டில்டு அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஐ ஹேட் அ காலிங் தட் நான் வந்து பப்ளிக் லைஃப்பில் இருக்கணும்னு. பப்ளிக் லைஃப் நாட் நெசசரிலி மீன்ஸ் பாலிட்டிக்கல் லைஃப். ஸோ நம்ம இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷனலாக இருந்துக்கிட்டு ஒரு வழக்கறிஞராக, ஒரு சட்ட ஆலோசகராக, வரி சட்டங்களை பற்றி ஒரு எக்ஸ்பர்ட்டாக, ஒரு பப்ளிக்கும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு, ஸ்டூடெண்ட்ஸையும் எஜுகேட் பண்ணிக்கிட்டு, நம்மளும் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து இந்த நம்ம சமுதாயத்தில் வந்து வரணும் அப்படிங்கிறது அந்த எண்ணமாகப்பட்டது நான் கிராமப்புறத்துலேருந்து வந்ததுனால இருந்தது. பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வாய்ப்பு இருந்தும் எனக்கு வந்ததில்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷனுங்கிறது எனக்கு எல்லா பார்ட்டிலையுமே ஓப்பனாக தான் இருந்தது. எனக்கு காங்கிரஸில் நண்பர்கள் உண்டு, ரீஜனல் பார்ட்டிஸில் நண்பர்கள் உண்டு, மற்ற நேஷனல் பார்ட்டிஸில் எனக்கு நண்பர்கள் உண்டு, ஆக்சஸும் உண்டு, என்னால் தலைவர்கள் மீட் பண்ண முடியும்.
அப்படி இருந்துட்டு இருந்த பொழுதும் எனக்கு என்றைக்குமே வந்து அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணி பயணிக்கணும்னு எனக்கு கிடையாது. என்னோட இண்டிபெண்டன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் எதை சார்ந்து ஒரு பார்ட்டியில் அங்கீகரிக்கிறாங்கன்றது இம்பார்ட்டன்ட். என்னுடைய குடும்ப என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சோ இல்லாட்டி வந்து என்னுடைய எந்த ஒரு பேராமீட்டரையும் பார்க்காம என்னுடைய குவாலிஃபிகேஷன், என்னுடைய நாலேஜ், என்னுடைய கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ், நான் எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன், எப்படி வந்து நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு பயன்படுவேன் அப்படின்னு பார்த்து அங்கீகாரம் கொடுத்து பெருமைப்படுத்தி ரிசீவ் பண்ணி மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் வே ஆஃப் ரிசீவிங். இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த விஷயமா இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த தருணத்தில் முன்னாடி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தில் போய் ரிசீவ் பண்ணிட்ட விதம், அவங்க வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, த வே. ஜென்ரலாக பொலிட்டிக்கல் பார்ட்டினா போய் வெயிட் பண்ண வச்சு தலைவர் வர்றதுக்கு ஒரு 10 மணி நேரம் ஆகும், 13 மணி நேரம் ஆகும். ஓகே, பல முறைகள் வந்து ஆலோசிச்சு அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. பட் தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னை பார்த்த உடனே அவர் சொன்னது வந்து என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது, நான் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பற்றி பேசக்கூடிய சட்ட நுணுக்கங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய சகோதர சகோதரிகளுக்கு ப்ளஸ் தமிழக வெற்றி கழகத்துடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அதை அங்கீகரிக்கிறத அவர் என்கிட்ட சொல்கிறாரு. லீடர் அந்த அளவுக்கு வந்து உணர்ந்து ஒருத்தர் வந்து கட்சிக்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்பிரேஷனை கன்வே பண்ணும்போது நீங்கள் வந்து சேர்றதை தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அண்ட் ஐ ஹேவ் தி இன்க்ளினேஷன் ஆல்சோ. ஃபஸ்ட்டு மீட்டே வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணுறது தானே இல்லை ஜஸ்ட் ஒரு மீட் பண்ணலாம் அப்படின்னு தான் போனீங்களா? ஆல்ரெடி வந்து லீடர் தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் என்னுடைய அங்கீகாரத்தை கொடுத்துருந்தார். அவர் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அங்கீகாரத்தை லீடர்ஷிப்க்கு கொடுத்துருந்தார். யாரெல்லாம் முடிவெடுக்கணுமோ எல்லாரும் கலந்து கலெக்டிவ் டெசிஷன் எடுத்து தான் டிசைட் பண்ணி அந்த பொசிஷனிங் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, சத்யகுமார் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தால் தமிழக வெற்றி கழகத்துக்கும் பெருமளவில் பயன்படும். அவருடைய நாலேஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ், அவருடைய பப்ளிக் லைஃப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து பயன்படும் அப்படிங்கிறத உணர்ந்து அது ஒரு டிஸ்கஷன் பண்ணி தான் அப்புறம் கம்யூனிகேட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் லீடர் வந்து அதை அங்கீகரிக்கிறார். ஓகே, அப்ரோச் வந்து முதல்ல டிவிகே சைட்லேருந்து தான் உங்களுக்கு அப்சல்யூட்லி டிவிகே ஏன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அங்கீகாரம் வந்து ஏன் லீடர் கொடுக்குறாரு அப்படின்றது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது வந்து நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து எந்த லீடருமே, அதுவும் இந்த மாதிரி மாஸ் லீடர், யூஎஸில் ரொனால்ட் ரீகனுக்கு அப்புறம், தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் மாஸ் லீடர் வந்து போய் நின்னாலே கூடுற கூட்டம் என்னோட லீடர் தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். அவர் என்னை தேங்க் பண்ணியிருக்காரு. என்னுடைய நான் வந்து கம்யூனிகேட் பண்ணது கரூர் கிரைசிஸ் டைமில் அந்த ஸ்டாம்பிட் முடிஞ்ச அந்த இஷ்யூஸ் வந்து நிறைய சூழ்ச்சிகள், அதை உடைக்கிறதுக்காக நான் பேசின பதிவுகளை பார்த்துட்டு எந்த ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்த்து நம்ம பேசல. அதை அங்கீகரிச்சிருக்காருன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு ஷார்ப்னஸ் அண்ட் ஒரு விஷனோட என்னோட லீடர் பயணிக்கிறாருன்றதை வந்து நான் இந்த நேரத்தில் சொல்ல வரேன். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு யூடியூப்ல பேசுகிறாங்க, இன்ஸ்டாகிராமில் பேசுகிறாங்க, வைரல் கண்டென்ட் ஆகுது. பாப்பாரானா தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் பாப்பாரு. டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் நிறுத்திடாதீங்க, நான் தான் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு கண்டென்ட்டையுமே என்னோட லீடர் டிவிகே அவருடைய லீடர் விஜய் அவர்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்காரு, எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாரு. அவர் வந்து ஸ்பெண்ட்ஸ் 90% ஆஃப் த டைம் அப்சர்விங் த மெத்தட் ஆஃப் ஒர்க். ஆக்ஷன் மட்டும்தான் அவர் விரும்புகிறார். அப்படின்னும் பொழுது அந்த ஆக்ஷனில் இருக்கக்கூடிய ஒர்க்கில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள், டிவிகே சகோதர சகோதரிகள் எல்லாருமே அங்கீகரிக்கப்படுவார்கள். எனக்கு இந்த மீட் பற்றி சொல்லுங்கள் சார். அப்ரோச் ஃபஸ்ட்டு இப்போ உங்ககிட்ட வந்துச்சு, நீங்கள் உடனே அந்த டெசிஷன்ஸ் வந்து எடுத்துட்டீங்களா? எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டெசிஷன் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டையுமே நான் டிஸ்கஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு எங்கள் ஒய்ஃப் கிட்ட இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல. என்னுடைய ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பா கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணல. இட் இஸ் மை டெசிஷன். அண்ட் நான் எடுக்கக்கூடிய டெசிஷனுக்கு என்னோட ஃபேமிலி முழுமையாக எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் எடுக்கக்கூடிய எல்லா டெசிஷனுக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த டெசிஷன் எடுத்த பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். காரணம் 2, மாஸ் லீடர் வந்து என்னோட டேலண்ட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணி, என்னோட 2013 நான் பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறத ரெகக்னைஸ் பண்ணி, என்னோட டேலண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணி, என்னோட எஜுகேஷனை ரெகக்னைஸ் பண்ணி, என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ரெகக்னைஸ் பண்ணி, என் மேலே நம்பிக்கை வச்சு தமிழக வெற்றி கழகத்துடைய
அந்த துண்டை எனக்கு போடுறாருன்னா அதை விட பெரிய ரெகக்னேஷன் என்னவா இருக்கும்? ஸோ எதனால் இந்த ரெகக்னேஷன் வந்தது தான் நீங்கள் பார்க்கணும். ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணியும் எதை பேஸ் பண்ணியுமே தமிழகத்து வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார். அவர் திறமையை பார்த்து மட்டும்தான் அங்கீகரிப்பார். அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர்கள், என்ன மாதிரி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒருத்தருமே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் அங்கீகரிப்பாருங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, இந்த அப்ரோச் எப்போ வந்துச்சு உங்களுக்கு? நீங்கள் இமீடியட்டாக அந்த டெசிஷன் வந்து எடுத்துட்டீங்களா? ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு கால் வருது அப்படிங்கிறப்போ ஒரு ஹெஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா உங்களுக்கு? எனக்கு ஹெசிடேஷன் எதுவுமே இல்லை. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து தமிழகத்தை வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் ஒரு பெரிய மகத்தான பணியே. தமிழக வெற்றி கழகத்துடைய பார்ட்டி வந்து சோஷியலிஸ்ட் செக்யுலர் பார்ட்டி பேஸ்ட் ஆன் ஹார்மனி ஆஃப் ரிலீஜன். எல்லா ஃபெய்த்துக்குமே அங்கே ரெஸ்பெக்ட் உண்டு. அதுதான் நேற்று என்னுடைய லீடர் தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் சமத்துவ ஃபங்க்ஷன்லையும் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது இப்படி ஒரு மகத்தான வேலையை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது, ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய வெயிட்டிங் ஃபார் விசா ஸ்பீச் தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு விகடன் ப்ரோக்ராமில். அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிட்டு ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் அந்த ஸ்பீச் மட்டும் பாருங்க, அவர் எந்த அளவுக்கு உணர்ந்து பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்டிங்க இல்லையா மீட்டிங்கில், நான் அதை அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஸ்பீச் வெயிட்டிங் ஃபார் விசா விகடன் ப்ரோக்ராமில் நீங்கள் கொடுத்தது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா உள்ளத்துலேருந்து பேசியிருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் எந்த லீடருமே இது வரைக்கும் வெயிட்டிங் ஃபார் விசா புஸ்தகத்தை பற்றி அம்பேத்கர் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்குன்றத இந்த அளவுக்கு சிம்பிளாக மக்கள்கிட்ட போகிற மாதிரி யாருமே பேசினது இல்லை. யூ கேன் கோ அண்ட் செக். வெயிட்டிங் ஃபார் விசா புரிகிற மாதிரி மக்களுக்கு ஒரு பெரிய லீடர் இந்த நாட்டில் பேசியிருக்காருன்னா அது என்னோட லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் தான். மேபி ஒரு 1 வீக் அவரை வந்து மீட் பண்ண உடனே ஐ டுக் எ டெசிஷன். ஸோ இமீடியட்லி அவருக்கு கேட்டார், நீங்கள் வந்து பார்ட்டிக்கு வெல்கம் டு த பார்ட்டி, அவங்க துண்டு போடலாமா? அதான் ஃபர்ஸ்ட் மீட்டு. அதான் ஃபர்ஸ்ட் மீட்டு. ஸோ அவர் வந்து உடனே ஐ அக்ரீட். பிகாஸ் தேர் இஸ் நத்திங் டு சே. பிகாஸ் அந்த அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கன்வே பண்ணார். உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கும் சேர்த்து நீங்களும் நல்லா வரணும், பார்ட்டிக்கு வந்து நீங்கள் பெரிய அளவில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹோப் வந்து என் மேலே வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் he was thankful for the வீடியோஸ். நான் வந்து கரூர் எபிசோடு இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கும்போது லீகலாக பேசினது வந்து தொடர்ச்சியாக லீடர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள். தொடர்ச்சியாக அதை என்கிட்ட கன்வே பண்ணார். அப்போ வாட் இன்ட்ரடியூஸ்ட் மீ டு த லீடருங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்னுடைய ஒர்க் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு. அது அவங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களுக்கு இன்சைட்ஸ் கொடுத்துருக்கு. அது எனக்கு வந்து ஒரு பெருமையாகவும் இருந்தது, எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா அந்த ஒர்க் அங்கீகாரம் நம்மளுடைய ஃபாலோவர், நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க ஒரு நல்ல கமெண்ட் போட்டாலுமே நம்ம வந்து சந்தோஷப்படுவோம். ஆனால் மாபெரும் லீடர் விஜய் அவர்கள் வந்து இதை பார்த்துட்டு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாருன்னா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சிருக்கும். அந்த பணியை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும்னு அப்படின்னு நினைப்போம்ல. ஸ்பெசிஃபிக்காக சொன்னார், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய லீகல் கிளாஸ் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்கு ஒரு பெரிய முயற்சி, அதை நான் அங்கீகரிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி அந்த சேனல் என்ன பார்த்துட்டு இருக்காரோ அதையும் வந்து he was mentioning. அண்ட் நீங்கள் வந்து லைக் நீங்களுமே சொல்லியிருந்தீங்க பார்க்க அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது. ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னார் சிவதனுஷ். என்ன சொன்னாருன்னா, ஜெனுவினாக இருக்கீங்க. நீங்கள் எப்படி நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, நான் எங்கேயாவது ஏதாவது வந்து மாற்றி சொல்லியிருக்கேன்? எங்கேயுமே நான் என்னோட பாயிண்ட்டை திடமாகவும் உறுதியாகவும் இன்னைக்கு இல்லை, இந்த களத்தில் தமிழ்நாடுடைய களத்தில் வந்து தொடர்ச்சியாக நான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். என்றைக்குமே நான் வந்து என்னோட வியூவில் பேக் அவுட் ஆனதில்லை. மேபி என்னை விமர்சிக்கிறவங்க அங்கங்கே கட் பண்ணி போடுறது, இப்போ ஏஐ வந்ததுனால என் முகத்தை போட்டு தப்பான மெசேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, இந்த ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பட் எங்கேயுமே நான் எடுத்த விஷயத்தை பேக் அவுட் ஆனதோ, ஒரு சமயம் நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்லி அது தவறாக இருந்தால் தவறுன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஐ எம் வெரி வெரி ப்ராக்மெட்டிக் இன் மை அப்ரோச்.
அதனால் தமிழக வெற்றி கழகம் என்னை வந்து என்னுடைய நாலேஜும் என்னுடைய ஒர்க்கையும் அங்கீகரிச்சதுனால எனக்கு அது உத்வேகமும் லீடரோட சேர்ந்து பயணித்து அவருக்கு வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி என்னுடைய பயணமாக இருக்க போகுது. ஓகே சார், இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களை லைக் வாங்க பாபா சாஹிப் அப்படி தான் கூப்பிட்டாருன்னு சொன்னீங்க. எனக்கு அந்த விஜய் அவர்கள் கூட நடந்த அந்த மீட் எக்ஸாக்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரி எனக்கு சொல்ல முடியுமா என்ன நடந்துச்சு? எனக்கு முன்னாடியே டீம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் இது வந்து கடவுளுடைய அமைப்பு தான், இது நம்ம கிட்ட கிடையாது. அம்பேத்கர் ஐயா வந்து என்னுடைய குருவாகவே நான் ஏற்றுக்கிட்டேன். அரசியல் சட்டம் நான் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனும் அதுதான், நான் பண்ணக்கூடிய வேலையும் கான்ஸ்டிடியூஷன் தான், இது ஒரு கடவுளுடைய அமைப்பு அப்படின்னு நான் சொன்னேன் நிறைய பேர்கிட்ட. அவர் அது சொல்லும் போது நான் அதுதான் சொன்னேன். அப்படியே இருக்கீங்க, அவர் சொன்னார் அப்படியே இருக்கீங்க, இந்த வார்த்தை சொன்னார் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் என்கிட்ட இதையே சொல்லியிருக்காரு, என்னை வாழ்த்திருக்காரு, என்னை வந்து பிளஸ் பண்ணியிருக்காருன்றதை நான் கன்வே பண்ணும்போது அந்தளவுக்கு அவர் இன்பம் ரொம்ப சந்தோஷமாக அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டார் தலைவர். ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அங்கீகாரத்தை அவரை மாதிரி இருக்கேன்னு சொல்கிறது வந்து அது மாதிரி நான் வந்து செயல்படணும்னு நினைக்கிறேன், மக்களுக்காக செயல்படணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம். டெஃபினட்டாக நோபடி கேன் மேட்ச் த ஸ்டால்வர்ட், த ஐகான் ஆஃப் திஸ் நேஷன், பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர். நோபடி கேன் மேட்ச். அப்பார்ட் ஃப்ரம் இந்த உங்களோட ஒரு வீடியோஸ் பார்த்ததை தாண்டி வேறு என்னென்ன மாதிரியான டிஸ்கஷன் வந்து இருந்துச்சு, என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார்? லீடர் வந்து பெரிய விஷயம் வச்சுருக்காரு தமிழ்நாட்டுக்கு. அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகும் பொழுது அவருடைய டெலிவரியில் நீங்கள் பார்ப்பீங்க, அது கூடிய சீக்கிரம் நடக்கும். எனக்கு அது உறுதி இருக்குது, உறுதியான நம்பிக்கை இருக்குது. பல பேர் அது வந்து அவ்வளோ ஈஸியாலாம் நடந்துடாது. ஏன் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பல பேர் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் சரி ஆளுங்கட்சிகளும் வந்து சொல்கிறது சரி, அவங்க எப்படி சொல்கிறாங்க நீங்கள் அதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க சிவதனுஷ். ஏன்னா அந்த பாயிண்ட்டும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லையா? எப்படி அவங்க வாய்க்கு வந்து சொல்கிறாங்க, ஆக முடியாதுன்றது எப்படி அவங்க சொல்ல முடியும்? உறுதியாக சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. தமிழக மக்கள் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்களை அங்கீகரிக்கிறாங்க. அங்கீகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பாசம் வச்சுருக்காங்க, சொந்த அண்ணனா நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அங்கீகாரம் கொடுக்கும்போது, என்னுடைய நாலேஜ் அங்கீகாரம் கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு எல்டர் பிரதர் இல்லை, ஆனால் அந்த நிமிஷமே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் வந்து என்னோட எல்டர் பிரதர் மாதிரின்னு. ஏன் இதை நான் கன்வே பண்ண விரும்புகிறேன்னா, பொலிட்டிக்கல் சர்க்கிளில் இது நியூ மெத்தட் ஆஃப் ரெகக்னிஷன். ஏன்னா இந்த மாதிரி வந்து இந்த இரால நடந்திருக்குமானா எம்ஜிஆர் பீரியட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்த லீடர்ஸ் எல்லாருமே ஏடிஎம்கேல வந்த லீடர்ஸ். இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம், இல்லைன்னு சொல்லுங்க சிவதனுஷ். இது இருக்கக்கூடிய பெரிய லீடர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க? டிஎம்கேலேருந்து வந்தாங்களா? எங்கேருந்து வந்தாங்க? ஏடிஎம்கேல வந்து உட்காந்துருக்காங்க. ஏடிஎம்கேலேருந்து வந்த மினிஸ்டர் தான், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், சேகர் பாபுவாக இருக்கட்டும். அப்போது எத்தனை லீடரை எம்ஜிஆர் அவர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு போயிருக்காருன்னு பாருங்க. அந்த லீடர்ஸ் தான் இப்போ டிஎம்கேல இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணாரோ அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாட் ஓன்லி எம்ஜிஆர், அர்ஜுன் அண்ணா. என்னோட பதிவில் நான் கிளியராக போட்டிருந்தேன் ட்விட்டரில், பாபா சாஹிப் அவர்கள் இருந்திருந்தால் அவரோட சேர்ந்திருப்பேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருந்தால் அவரோட சேர்ந்திருப்பேன், எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தால் அவரோட சேர்ந்திருப்பேன், புரட்சி அம்மா அவர்கள் இருந்திருந்தால் அவங்களோட சேர்ந்திருப்பேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்காரு, அவரோட சேர்ந்து நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் என்னோட காலகட்டத்தில். இது எதுக்காக இதை பதிவு பண்ணுறேன்னா, அந்த அளவுக்கு வந்து ஆளுமை இருக்கக்கூடிய லீடர் தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள். முடிவாகப்பட்டது 2-3 டைமென்ஷன்ஸை வந்து திங்க் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு வந்து பிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி ஆஃப் ஒர்க், என்னை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு லீடர், இதெல்லாம் அமைஞ்சா நான் ஒத்துக்கிறதுக்கான என்றைக்கும் என் மைண்டில் இருந்தது. ஆனால் அந்த மாதிரி ஒரு லீடர் இல்லை தமிழ்நாட்டில். அது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வரும்போது ப்ரிப்பரேஷன் மீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, மிராக்கிள்ஸ் ஹேப்பன். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், யூ ஆர் ப்ரிப்பேரிங். சிவதனுஷ் இஸ் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் டு பி ஒன் ஆஃப் த டாப் நாச் ஜேர்னலிஸ்ட். நீங்கள் வந்து ஒரு லைஃப்பில் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் வருது முடிவு எடுக்கிறதுக்கு, கரெக்டாக அதோட மேட்ச் ஆகுது, எடுப்பீங்களா மாட்டிங்களா? அதுதான் எவர் சின்ஸ் மூமெண்ட். ஸோ அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். அப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது, அதுவும் லீடர்கிட்டே வரும்பொழுது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ணும்போது மிராக்கிள்ஸ் நடக்குது. தட்ஸ் ஹவ் தி ஜாயினிங் டெசிஷன் வாஸ் டேக்கன். ஓகே, இல்லை அந்த ஜாயின்டேஷன்ங்கிறது அன்னைக்கு விஜய் மீட் பண்ண அன்னைக்கு தான் எடுக்கப்பட்டுச்சா இல்லை அதுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்டு? அதுக்கு முன்னாடியே வாஸ் திங்கிங் த்ரூ. ஏன்னா டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மல்டிபிள் டிஸ்கஷன்ஸ் வேர் தேர். பட் அதோட முடிவு வந்து கான்க்ரீட்டாக வந்து அவர் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட்டாக மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு அவர் பேசும்போது இன்னும் இன்ஸ்பைரிங்காக ஜாயின் பண்ண முடிஞ்சுது. இட் வாஸ் ஜஸ்ட் நாட் ஜாயினிங், இட் வாஸ் அன் இன்ஸ்பைரிங் மூமெண்ட். அண்ட் செகண்ட், அவருமே அந்த கட்சி துண்டை போடுறதுக்கு முன்னாடி
போடலாமா அதான் கேட்க வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் யார் வேணால் கேட்டு பாருங்களேன், யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ எல்லாரும் கேட்டு பாருங்களேன், ஒரே ஆன்சர் தான் சொல்லுவாங்க. இட் டேக்ஸ் தட் கன்சென்ட் பிஃபோர் பிளேசிங். இட் இஸ் நாட் அ ரொட்டீன் திங். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்குறாரு, அந்த பொசிஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. விச் ஐ ஃபெல்ட் இந்த தமிழ்நாட்டில் படித்து, கிராமத்துலேருந்து நான் வந்து படித்து கஷ்டப்பட்டு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து தமிழ்நாடு எனக்கு உருவாக்கி தமிழ் மக்கள் கொடுத்த ஒரு எஜுகேட்டடுமே தமிழ்நாட்டில் சத்யகுமாராக இருக்கலாம், சிவதனுஷா இருக்கலாம், எல்லாருமே நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நம்ம பணியாகப்பட்டது வழக்கறிஞராவோ நீங்கள் ஜேர்னலிஸ்டாவோ பணியாகப்பட்டது தமிழ் மக்களுக்கு பயன்படணும். அப்போது இங்கே ஒரு லீடர் என்னுடைய ஜெனரேஷனில் ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக நின்று அவரை ஜெயிக்க வைக்கிறது நம்மளோட கடமை. அது வந்து யாருக்கு அந்த வாய்ப்பு வந்தாலுமே அதை எடுத்துக்கணுன்றது தான் நான் சொல்லுவேன். சத்யகுமார் இஸ் நாட் கோயிங் டு பி த லாஸ்ட் பர்சன் டு ஜாயின். தெர் ஆர் சோ மெனி பீப்புள் டு ஜாயின். மேபி ஐ மே பி ஒன் ஆஃப் த பர்சன். தெர் ஆர் lakhs of people ready to join. Lakhs of people, crores of people ready to vote. Lakhs of people ready to join. Crores of people ready to vote. And அந்த ஆளுமை இருக்கக்கூடிய லீடர் விஜய் அவர்கள் டெஃபினட்டாக வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து 2026 உட்கார தான் போகிறார். அண்ட் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர்லி ஒர்க்ஸ் மாதிரி அசைன் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து உங்களுக்கு மெயினாக விஜய் அவர்கள் வந்து சொன்னது என்னவா இருந்துச்சு? விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி வந்து என்றைக்குமே வந்து ஒரு கமிட்மெண்ட்டோடு நான் என்றைக்குமே எந்த விஷயத்துலையுமே ஜாயின் பண்ணதில்லை. என்னோட எல்லா இதுவுமே வந்து அன்பிளான்ட். இன்றைக்கி நடக்கிறதும் அன்பிளான். உங்களை மீட் பண்ணி இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்கிறது கூட அன்பிளான்டு தான். கால் பண்ணுறீங்க, கேட்குறீங்க, we are doing it. அந்த மாதிரி எந்த ஒரு டிமாண்ட்ஸுமே இல்லாமல் டிவிகே ஃபேமிலிக்குள்ளே நான் இருக்கேன். இப்போது லீடர் வந்து இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் டிமாண்ட்ஸ் தாண்டி ஒரு இப்போ நீங்கள் இப்போ இங்கே என்கிட்ட பேசுகிற சிவதனுஷ் நம்ம இப்படி இது பண்ணிக்கலாம், நம்ம இப்படி பேசலாம், ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்குல்ல. அவர் வெரி சிம்பிள். அவருடைய பார்ட்டிஸாக இருந்தோ இல்லை பார்ட்டி வந்து அங்கீகரிச்சிருக்காரு அப்படின்னாக்க டெஃபினட்டாக லீடருக்கு தெரியும் நான் என்ன ஒர்க் என்னால் பண்ண முடியும்னு. ஏன்னா என்னோட ஒர்க்கு தான் லீடர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. நோ ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஐயா அவர்கள் டிவிகேக்கு வந்திருக்காருன்னா, டிவிகே வந்து அங்கீகரிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் செங்கோட்டையன் ஐயாவுடைய ஒர்க். அந்த ஒர்க்கை பாருங்க, ஈரோடு மீட்டிங்கில் எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு. நீங்கள் இருக்கக்கூடிய ஒருத்தரையும் பாருங்களேன், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு லீடரையும் பாருங்க. ராஜ்மோகன் அவர்கள், புசியானந்த் அவர்கள் எல்லாரும் எடுத்து பாருங்க, எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து டெடிக்கேட்டடாக லீடர் வந்து எமர்ஜ் ஆகணும், அவர் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லீடர்ஸ் என்னால் சொல்ல முடியும். ஐம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள். ஸோ அதனால வந்து லீடர் வந்து ஒர்க்கை பார்த்துட்டு அங்கீகரிச்சிருக்காருன்னா லீடருக்கு தெரியும் என்ன ஒர்க் கொடுக்கணும்னு, என்ன ஒர்க்கில் பொசிஷன் பண்ணணும்னு. அதனால வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். என்னுடைய ஒர்க்கு எப்படி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கும் பயன்படுமோ அப்படி வந்து என்னை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ கோயிங் ஃபார்வர்ட் உங்களோட ஒர்க்ஸ் அப்படிங்கிறது டிவிகேக்கு என்னவா இருக்க போகுது? Already I've been doing என்னோட legal work, so that's going on. ரெண்டாவது வந்து I've been communicating about the things. So leader வந்து I'm waiting for the leader to communicate. So leader வந்து communicate பண்ணுவார். So டெஃபினட்டாக பண்ணும்போது I will definitely be taking up whatever work he gives. I'm completely surrendered for the work of the தமிழக வெற்றி கழகம் along with my professional work. leader என்ன ஒர்க் கொடுக்குறாரோ அந்த ஒர்க்கை நான் செஞ்சு அவரை டீமை வந்து சப்போர்ட்டிவ் ஹேண்டாக இருக்கிறதுக்கு என்னோட ஒர்க் என்னமோ அதை நான் செய்வேன். டிவிகே மெம்பர்ஸோட ரிசீவிங் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் அந்த பிக்ஸ் வந்ததுலேருந்து உங்களை வந்து அவ்வளவு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாஸில் வந்து இன்னும் உங்களோட சேனல்லாம் போட்டு இனிமேல் இது வந்து நம்ம சேனல் அப்படிங்கிற லெவலுக்குலாம் வந்து இது வேறு ஒரு செலிப்ரிட்டி மூமெண்ட் இருக்குது. அவங்களோட அந்த ஒரு கெஸ்ட்டை எப்படி பார்க்குறீங்க? டெஃபினட்டாக டிவிகே லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய யூனிவர்ஸ் வந்து பெருசு. அது நான் வந்து ஒரே ஒரு சின்ன பர்சன், அதில் சின்ன துரும்பு தான். அந்த சின்ன பர்சனையே இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களே. இன்ஃபேக்ட் அது சொல்லும் போது எனக்கு வந்து கூஸ் பம்ஸ் வருது. Who am I? I'm just a person got educated, trying to contribute for the leader's success. ஆனால் இந்த மொமெண்ட்டு கூட இந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய டிவிகே ஃபேமிலியோட சகோதர சகோதரிகள் ஒருத்தரும் செலிப்ரேட் பண்ணுறாங்களே, அப்போ எந்த மாதிரி ஃபேமிலியாக இருக்கும்? எப்படிப்பட்ட ஃபேமிலி உருவாக்கியிருக்காரு? 30 years சிவதனுஷ் லீடருடைய ஒர்க் 30 years பியாண்ட் தட் ஒருத்தரா தமிழ்நாட்டில் வந்து உருவாக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரிஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை வந்து அரசியல் படுத்தக்கூடிய மாபெரும் தலைவர் உலகத்திலேயே
நாட் இன் இந்தியா, யூ கேன் கோ அண்ட் செக் திஸ் ஃபேக்ட். வேர்ல்டுலேயே யங் லீடர்ஸை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது என்னோட லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள். ஐ கேன் கிவ் இட் இன் ரைட்டிங் அண்ட் ஐ கேன் ப்ரொனவுன்ஸ் டு தி என்டையர் வேர்ல்ட். இட்ஸ் a clarion call to the entire world. ஏன்னா இந்தியா தான் ஹையஸ்ட் பாப்புலேட்டட், அதில் தமிழ்நாடு தான் வந்து ஹைலி எஜுகேட்டட், ஹைலி டெவலப்ட். அங்கே யங்ஸ்டர்ஸ் அங்கீகரிக்கிறாங்க. அந்த யங்ஸ்டர்ஸை திராவிட முன்னேற்ற கழகம் தற்கூரின்னு சொல்றத டெஃபினட்டா தமிழ்நாடு மக்களை கை காட்டுற மாதிரி. தமிழ்நாடு தான் தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடு. தற்கொலைன்னு சொல்லி என்னுடைய சகோதர சகோதரிகளை இன்னைக்கு வந்து டேக் பண்ண நினைக்கிறாங்களே, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன் சிவதனுஷ். டிவிகே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய சகோதர சகோதரிகள் எங்கே படித்தாங்க? தமிழ்நாட்டில் படித்தாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க, தமிழ்நாடு காலேஜில் படித்தாங்க. அவங்கள போயிட்டு இதே தமிழ்நாடு மண்ணில் பிறந்து தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டமில் உருவான என்னுடைய சகோதர சகோதரிகளை தற்கொலைன்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கிருந்து வந்தது? இது வந்து ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க மாட்டாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதே சகோதர சகோதரிகள் தான் டிவிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பார்ட்டிக்கு ஓட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் நீங்க சொல்லல, இந்த மாதிரி தற்கொலைன்னு டாக் பண்றீங்களே, தமிழ்நாடே உங்களுக்கு ஓட்டு போடாது. கட்டுப்பாடு அற்ற கூட்டமா இருக்காங்க, அன்கண்ட்ரோலபிள் ஒரு கூட்டமா இருக்காங்க, ஒரு அன்டிசிப்ளினரி ஒரு கூட்டமாக இருக்காங்க. அதனால தான் இந்த தற்கூரிங்கிற டேக் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் சொல்கிறாங்க. டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிகே உடைய சகோதர சகோதரிகளை கூட்டம்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? என்ன ரைட் இருக்குது இவங்களுக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள் கூட்டமா தற்கூரின்னு சொல்லுவாங்களா? டிசிப்ளினை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? இவங்க மீட்டிங் போய் பார்த்தீங்களா? ரீசெண்டாக போய் பாருங்கள், வீடியோஸ் போய் பாருங்கள். அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு டிஎம்கே இருக்கவங்களாம் தற்கூரின்னு சொல்லலாமா? எதுக்காக இந்த பிராண்டிங் அண்ட் டேகிங்? பட் என்னோட லீடர் சொல்லியிருக்கார், டீசெண்டாக எல்லாமே ஹேண்டில் பண்ணணும், டீசெண்டாக கம்யூனிகேட் பண்ணணும்னு. என்னுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்று தான், இதுக்கு ஒரே பவர், ஓட்டிங் பவர். அப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டரை சொன்னால் தமிழ்நாடே சொன்ன மாதிரி, அவ தமிழ்நாடே சொல்கிறாங்கன்னு நான் எடுத்துக்க முடியுமா? தயவு செஞ்சு அந்த வேர்டை எடுக்க சொல்லுங்கள். பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு பல விதம் உண்டு, அதை டிராகேட்டரியாகவும் டிஃபேம் பண்ணியும் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. இல்லை அது குறைய ஆரம்பிச்சதுன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போது செங்கோட்டையன் மாதிரியான லீடர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமர்ஜிங் பவர் மாதிரி இருக்குது. ஓகே, இவ்வளோ பெரிய ஒரு டாப் லீடர் வந்துட்டார், ஸோ அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு 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 இடம் இல்லாமல் அந்த டோன் மாற ஆரம்பிச்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? அந்த டோன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது ஏன்னா அது நரேட்டிவ். அந்த டோன் யார் கொடுத்தா? சிவதனுஷ். இன்னைக்கு வந்து சிவதனுஷ் வந்து நல்ல ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதை சொல்கிறது நான் உங்களுடைய திறமையை பார்த்து. அப்போது ஒரு கட்சி கூட்டத்துக்கு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸை ஒரு டேக் பண்ணி சொன்னது யார்? அது நரேட்டிவ் வந்து ஃபேட் ஆகிடும். தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 டிவிகே உடைய லீடர் விஜய் அவர்கள் இஸ் கோயிங் டு பி தி சிஎம், சீஃப் மினிஸ்டர். அதுதான் முடியாது அப்படிங்கிறாங்க இங்கே எங்களோட கூட்டணி. முடியாதுன்னு வேணாம், அதாவது எதிர்கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ ஏன் வந்து எல்லா மீடியா சேனலுமே என்னோட லீடரை வந்து எங்கே போனாலும் எப்படி சின்ன சின்ன விஷயத்தை கூட ஏன் கவர் பண்ணுறீங்க? அவ்வளோ பேர் crores ஆஃப் பீப்புள் பார்க்குறாங்க. crores ஆஃப் பீப்புள் ஆர் ஹேவிங் லவ் அண்ட் அஃபெக்ஷன். லீடரை மட்டும் பார்க்கல, லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சுருக்காங்க லீடர் மேலே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எப்படி வந்து வரமாட்டாருன்னு நீங்கள் கட்டாயமாக சொல்கிறீங்க? அதை நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் அவர் வருவாருன்னு. வரமாட்டாருன்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி சொல்கிறாங்க. சிவதனுஷ் சொல்கிறாரா? சிவதனுஷ் எலெக்ஷன் பார்த்தானே சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், சிவதனுஷ் கிட்ட அந்த கொஸ்டினை போடுறேன். நீங்கள் டிஎம்கேவோ மற்ற கட்சிகளை கை காட்டி சொல்லாதீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், சிவதனுஷே இந்த क्वेश्चन வச்சாலுமே நான் என்ன சொல்லுவேன், எனக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்த்தா தான் சொல்ல முடியும்னு நான் சொல்லுவேன். நீங்க ஓட் பண்ற பவர்னு ஒன்னு இருக்குல்ல, உங்க மனசுல ஒன்னு ஓடுது இல்ல, அது என்னன்னு எனக்கு தெரியும் இன்னைய காலகட்டத்துல. சார் அப்படிலாம் இல்ல சார். ஓகேவா? அப்படின்னா என்னன்னா, சே ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங், டோர் டு டோர் இன்னைக்கு என்ன மனநிலையில் இருக்காங்கன்றத நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? யாரோ ஒப்பீனியன் சொல்றாங்க, எதிர்கட்சி என்ன சொல்லுவாங்க? எதிர்கட்சி என்ன சொல்லணுமோ அதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு மட்டும் சொல்றாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் ஐயா அவர்கள் பவருக்கே வர முடியல. விஜய் அவர்கள் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஆர். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் டிவிகேல உங்களுடைய இந்த பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ்
It's a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பிஹைண்ட் வேர்ட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன் வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹாலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.